कृष्णाय परमात्मने नमः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 6வது அத்தியாயம் தியான யோகத்துல தியான விஷயம், தியான ஸ்வரூபம் இதை பற்றி இப்போ பேசிக் கொண்டிருக்கார். தியான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே 18வது ஸ்லோகத்துல பார்த்தோம். 2வது சாப்டர்ல ஆத்ம லட்சணங்கள் அப்படின்னு நாம என்னெல்லாம் படிச்சு கொண்டிருந்தோமோ அந்த விஷயங்கள்லயே மனம் லயித்து இருக்கக்கூடியது. அந்த லட்சணங்கள், ஆத்ம லட்சணங்களை மாத்திரம் தியானித்துக் கொண்டிருப்பது. அதற்கு முக்கியமா தேவையானது என்ன அப்படின்னா, கட்டுப்படுத்தப்பட்ட, நன்கு சம்ஸ்கரிக்கப்பட்ட, நன்றாக குரு உபதேசத்தினாலையும் சத்சங்கத்தினாலையும் விவேக வைராகியத்தினாலையும் நல்ல ஈஸ்வர உபாசனையினாலையும் சத்குணங்கள்னாலையும் நன்றாக பக்குவப்படுத்தப்பட்ட விநியதம் சித்தம் அது வேணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த விநியதம் சித்தம்க்கு ஒரு விசேஷனம் சொன்னார். சர்வகாமேபியக நிஸ்பிருக, எந்த விதமான புலனின்பப் பொருட்கள்னாலும் அவன் ஆசைக்கு உட்பட மாட்டான். அப்படின்னு ஆசையே அற்றவனாக அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் அந்த சித்தம் விநியதம் சித்தம்ங்கிறதுக்கு இதுவா இருக்கும், ஒரு பொருளாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட சித்தத்துல மாத்திரம்தான் ஆத்ம லட்சணத்தை மாத்திரம் நம்ம டுவெல் பண்ணி கொண்டிருக்கிறது. இட் டு டுவெல் இன் ஆத்மா. டு டுவெல் இன் ஆத்மானா என்ன அர்த்தம் அப்படின்னா, டு டிட்டாச் ஃப்ரம் எவ்ரி அதர் திங். எதுவாக அனாத்ம விஷயங்கள் எதா இருந்தாலும் ஆத்மாவுக்கு அந்நியமாக வேற எந்த பொருளா இருந்தாலும் அது எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு ஆத்ம லட்சணங்களை மாத்திரம் சிந்தனை பண்றது. கிரிக்கெட் பார்க்கும்போது ஒரு அப்சார்ப்ஷன் இருக்கு இல்லையா? குழந்தைகளுக்கு கிரிக்கெட் பாக்குறச்சு நம்ம என்ன வேணா அப்ப பிளேட்ல போட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு, அப்ப சாப்பிட்டுருவாங்க, எப்படியோ அது வயிற்றுக்குள்ள போயிடும். சாதாரண சமயத்துல பிடிக்கவே பிடிக்காத ஃபுட்டு கூட ரொம்ப பிடிச்ச ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்கும் பொழுது அது தானா அது பாட்டுக்குள்ள போயிடும், போகிறதே தெரியாம. அது அப்சார்ப்ஷன். அந்த அப்சார்ப்ஷன் கம்ப்ளீட்டா வெளி விஷயங்கள்ல இருந்து நீங்கி உள்முகமாக நம்முடைய மனமானது திரும்ப வேண்டும். அதுதான் தியானத்தினுடைய விஷயம். என்னன்னா, நான் தான் விஷயம். என்னை நான் தியானிக்க வேண்டும், என்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை நான் தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். 19வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கலாம். ஏற்கனவே இதை பாடமா சொல்லி கொடுத்தாச்சு. இப்ப நான் படிச்சுட்டு அர்த்தம் சொல்றேன். யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. யதா நிவாதஸ்தஹ. நிவாதஸ்தக அப்படி யதான எவ்வாறு, நிவாதஸ்தக அப்படின்னா காற்று இல்லாத இடத்தில் இருக்கக்கூடிய தீபக தீபமானது ந இங்கதே சிறிது கூட அசைவதில்லையோ, யத சித்தஸ்ய மனதை வசப்படுத்தி ஆத்மனக தன்னை குறித்த யோகம் தியானத்தை யுஞ்சதக மேற்கொள்ளும் யோகினக தியான யோகிக்கு சா அது உபமா உவமையாக ஸ்மிருதா பெரியோர்களால் நினைக்கப்படுகிறது. சா உபமா ஸ்மிருதா. எது உபமா ஸ்மிருதா அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மாவை பற்றியே தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது தன்னை பற்றியே ஆத்மானா ஏதோ ஒரு விஷயமாக்கும், எங்கேயோ இருக்குது அதை பத்தி அப்படின்னு நினைக்க கூடாது. ஆத்மானாலே டக்குன்னு தன்னைங்கிறத வந்துடும் நமக்கும். ஆத்மாவை பற்றியே தன்னை பற்றியே தியானத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த தியான யோகியோட ஒரு விஷயத்த உபமானம் பண்ற. என்ன விஷயத்த? காத்தே இல்லாத இடத்துல அசையாத ஒரு தீபம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மாதிரி அவனுடைய மனமானது இருக்கிறது அப்படின்னு. கைவல்ய நவநீதத்துல சிஷ்யன் கேட்பான், வஞ்சகமில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகள் அறிந்தேன் இனியோர் வசனம் கேளி சஞ்சலமற்ற அகண்ட பூரணமாய் சித்தம் ததாகாரம் ஆவதன்றோ சமாதி யோகம். சமாதியில இருக்கணும்னு சொல்றீங்களே, சித்தம் ததாகாரம், தது ஆகாரம், அதனுடைய வடிவத்தில் அந்த ஸ்வரூபத்திலேயே நிலைத்து இருப்பது தானே சமாதி யோகம். அப்படின்னா உஞ்சலை ஒற்று அலைவது தன் சுபாவம் ஆகி ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சகம் வஸ்துவில் அசையாத நிவாத தீப நிலை அடைவது எப்படியோ நீர் சொல்வீரே. அதுக்கப்புறம் அவர் மனசை பத்தின ஒரு
அழகான விளக்கங்கள்லாம் சொல்லுவார். எதுக்கு சொல்றேன்னா அங்கேயும் இதை கோட் பண்ணிருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இந்த மனசோட விஷயத்தை அழகா எடுத்து சொல்றாரு பாருங்க. இந்த நெஞ்சகம் வஸ்துவினில் அசையாத திவாத தீப நிலை எப்படி அடையும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு முன்னாடி நெஞ்சத்தை எப்படி சொல்றார்? ஊஞ்சலை ஒத்து அலைவதுதான் சுபாவம். ஊஞ்சல்னா ஊஞ்சல். ஊஞ்சல் எப்படி இருக்கு? ஒரு இடத்துல நிக்குமா அது? இப்படி லைட்டா கையை தட்டி விட்டோம்னா ஆடிட்டே இருக்கும். நாமளா நிறுத்தணும். அதை காத்து வந்தாலே ஆடிடும். மனசு அதை விட மோசம். எதுவும் இல்லைனாலும் எதையாவது நினைத்து கொண்டே இருக்கக்கூடியதுதான் இந்த மனசோட சுபாவம். இங்க இருக்கோம், திடீர்னு ஆஸ்திரேலியா போயிடும், திடீர்னு அமெரிக்கா போகும், திடீர்னு அண்டார்டிகா போகும், எங்கன்னா போகும். அதுக்கு ஒண்ணும் கிடையாது இல்லையா? விசா கிடையாது, ஒண்ணும் கிடையாது, டிக்கெட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா போக வேண்டியதுதான் அங்கேயும் இங்கேயும். அப்படி இன்னும் பிரபஞ்சங்கள்லாம் தாண்டி தாண்டி இது இந்திரலோகம் சத்தியலோகம் வரைக்கும் ஜாலியா போயிட்டு வரும். இதுக்கு என்ன கஷ்டம் போகிறதுக்கு? அந்த மாதிரி இருக்கிறது தானே அதனோட சுபாவம். அத போய் நெஞ்சத்தில் வஸ்துவில் அசையாத தீப நிலை பெறுவது எப்படியோ, தட் இஸ் a டீப் டிஸ்கஷன். இங்க ஒப்புமைக்காக சொன்னேன். இங்க என்ன சொல்ற? அந்த தியான யோகியினுடைய மனமானது, தியானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த தியான யோகியினுடைய மனமானது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த அசையாத நிவாத தீபம் அப்படி இருக்கு. யோகத்துல பதஞ்சலியோட யோக சூத்திரத்துல யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, யோக சித்த விருத்தி நிரோதக, அதுதான் சூத்திரம். அதுதான் டெபினிஷன் ஆஃப் யோகா. சித்த விருத்தி நிரோதக. நிரோதகனா நீக்குவது. சித்த விருத்தி, சித்தத்தில் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை நீக்குவது. நீக்குவதுன்னா ஒரேடியா தாட்லெஸ் ஸ்டேட் கிடையாது. போன கிளாஸ்லயே சொன்னேன், தாட்லெஸ் ஸ்டேட்டுங்கிறது இல்ல, திஸ் இஸ் தாட்ஃபுல் ஸ்டேட். வி ஆர் கிவிங் டிஃபரெண்ட் தாட். என்ன தாட் மைண்ட் எப்பவுமே பிடிச்சுட்டு இருக்கு? உலகத்தை தான் பிடிச்சுட்டு இருக்கு. அனித்யம் அசுகம் லோகம், அப்படி லோகம் அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த அனித்தியமான அசுகமான லோகத்தை தான் உன் மனசு பிடிச்சுட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு இதை பத்தி திங்க் பண்றது. யார் வீட்டுல என்ன நடந்தது, யார் யார் என்னென்ன பேசினாங்க, எங்கெல்லாம் என்னென்ன பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்கிறது, எங்கெல்லாம் என்ன வம்பு நடக்கிறது, எந்த சத்சங்கத்துக்குள்ளேயே என்னென்ன வம்பு நடக்கிறது, இத்தனையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு இந்த மனசுக்கு ரொம்ப தேட்ட ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? அதுக்கு இப்படித்தான் அதோட மனசு பிரபாவமானது இப்படி இருக்கு. இந்த விற்த்தியை நாம ஆத்மாவை பற்றிய லட்சணங்களோடைய விற்த்திய கொடுத்து அதுல நில்லு, நீ மத்த விற்பி எல்லாம் நீக்கு அப்படின்னு சொல்றது. இதுதான் யோகத்தினுடைய முக்கியமான டெபினிஷனா இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுவார் பதஞ்சலி மகரிஷி. எப்படி சொல்றாருன்னா, சஜாதீய விற்பி நிவிருத்தி, விஜாத்தீய விற்பி நிவிருத்தி, சஜாத்தீய விற்பி பிரவாக தியானம். இந்த சித்த விற்பிக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீ தியானம் பண்ணணும். இந்த தியானத்துல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, விஜாத்தீய, ஜாதினா பொதுவா நம்ம இப்ப கலோக்கியலா யூஸ் பண்ற இந்த ஜாதி பெயர்கள்லாம் இல்ல. ஜாதினா இட் இஸ் அ குரூப், அப்படிதான் வச்சுக்கணும். ஜாதி அப்படின்னு, ஜாதினாலே அதான் அர்த்தம். இந்த ஜாதி அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் அப்படின்னு, ஒரு சிமிலாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு குரூப், அதுக்கு பேர் தான் ஜாதி. விஜாத்திய அப்படின்னு சொன்னா வேற வேற எண்ணங்கள், அதை விட்டுட்டு ஒரே சிமிலர் தாட்டா கொண்டு வருது மைண்டுக்கு. முதல்ல எடுத்த உடனே மைண்ட் கிட்ட ஆத்மா லட்சணத்தெல்லாம் கொடுத்துட்டா இதெல்லாம் டுவெல் பண்ணுன்னு சொன்னா பண்ணுமா? அது பண்ணாது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த மைண்ட் என்ன பண்றது? இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப நான் மதுரையில இருக்கேன்னா மதுரையில உட்காந்துருக்கு, திடீர்னு மெட்ராஸ்க்கு போறது, திடீர்னு பெங்களூர் போறது, திடீர்னு காஷ்மீர் போறது, இப்படி ஊரெல்லாம் சுத்துறதா இது பாட்டுக்கு? அப்படியெல்லாம் நீ கண்டபடி சுத்தாத, ஒரே இடத்துல நில்லு. இங்க மதுரையில மீனாட்சின்னு இருக்கா, நீ அவளையே நினைச்சு கொண்டுரு. மீனாட்சியை நினைச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் அந்த சைட் டவுன் சவுத் போ, நெல்லை காந்திமதியை நினைக்கலாம். அப்படியே அப்படி ரவுண்ட் அபவுட் வந்தேன்னா இந்த பக்கம் மெட்ராஸ்க்கு வா. மெட்ராஸ்ல காமாட்சி இது கற்பகாம்பாளன் என்ன, அப்புறம் காஞ்சிபுரத்துல காமாட்சி என்ன, பிரகதாம்பாளன் என்ன, இப்படியே ஒன்னொன்னா. இதெல்லாம் என்னது? ஒரே ஜாதி. என்ன ஜாதி? அம்பாள் ஜாதி. ஒரே பேர், அம்பாள் பேரா நினைக்கிறோம், அம்பாள் உருவமா நினைக்கிறோம். நம்ம உட்கார்ந்தோம்னா முதல்ல எடுத்த உடனே இந்த ஆத்ம லட்சணங்களை நம்மளுக்கு இதைத்தான் நீ பண்ணணும்னு சொன்னா இந்த மனசு பயங்கரமா அடம் பிடிக்கும். அப்ப என்ன பண்ணணும்? சுவாமிஜி அழகா சொல்லி கொடுப்பார். முதல்ல இந்த கீதா கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கிறச்சே அங்க புதுக்கோட்டையில எடுக்கும்போது சொன்னார், உங்களுக்கு அழகா தியானம் சொல்லி கொடுக்குறேன், நீங்க இந்த தியானத்தை பண்ணிக்கொண்டே இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப மனசு ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு. அப்ப நாங்க புவனேஸ்வரி கோயிலோட எதிர்க்கதான் அந்த கிளாஸஸ் நடக்கும். அவர் என்ன சொல்லுவார், நீங்க டெய்லி புவனேஸ்வரி கோயிலுக்கு வரீங்க, ஃபர்ஸ்ட் என்டர் பண்றீங்க, என்டர் பண்ண உடனே அங்க
இது இருக்கு, அதிஷ்டானம் இருக்கு, அதிஷ்டானத்துக்கு நமஸ்காரம் பண்றீங்க. அப்படியே லெஃப்ட்ல திரும்புறீங்க, அம்பாளை பாக்குறீங்க, அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்காவை பாக்குறீங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் ஒவ்வொரு சுவாமியா அங்க வந்து அபீஷ்ட வரத மகா கணபதி இருக்கார், அப்புறம் சாந்தானந்த சுவாமிகள் இருக்கார், அப்புறம் பஞ்சமுக விநாயகர் இருக்கார், பஞ்சமுக ஹனுமான் இருக்கார், இப்படி ஐயப்பன் இருக்கார், அப்புறம் ஞானஸ்கந்தன் இருக்கார், தட்சிணாமூர்த்தி இருக்கார், மகா காளி இருக்கா, அப்புறம் இப்ப இந்த பக்கம் வந்து காசி விஸ்வநாதர் இருக்கார். இப்படியே ஒன்னொன்னா நீங்க மனசுல வந்து எல்லா சன்னதி முன்னாடியும் நின்னு நின்னு அந்த அந்த சுவாமிய நினைச்சு நினைச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே முடிச்சுட்டு வெளியில வந்தேன்னா யூ வில் ஹாவ் அ குட் டைம் ஆஃப் தியானம். அப்படின்னு பிலிமினரியா தியானத்தை எப்படி பண்ணணும், இதை விட எப்படி ஈஸியா சொல்லி கொடுக்கறது, அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்த அதையே உங்களுக்கு ஷேர் பண்றேன். எப்படி நம்மளால மனசை நிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறது சத்தியம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நிக்க வைக்கிறதுக்கு பிரயத்தனங்கள் பண்ணணும். அதைத்தான் சொல்றார் பதஞ்சலியும், விஜாத்திய விருத்தி நிவத்தி இதெல்லாம் நீக்கு. நான் கண்ட அதாவது ஹாஃபசைட் தாட்ஸ் எல்லாம் நீக்கு. நம்ம நினைப்போம் இல்ல, தியானத்துக்கு உட்கார்ந்தாதான் கண்ட எண்ணமும் வருது, ஒன்னும் கார்லேட் ஆகாத எண்ணங்களா வருது, என்ன பண்றது? அதுதான் விஜாத்திய விருத்தி. அதைத்தான் நிவர்த்தி பண்ணணும். அப்ப என்ன பண்றது? சஜாத்திய விருத்தியை கொடுக்கணும். ஒரே மாதிரி இருக்கிற தாட்டை நானே கொடுக்குறேன். அதுக்கு நான் அம்பாளா நினைக்கிறேன். இப்போ அம்பாள் பேரா நான் வந்து நினைச்சுட்டே இருக்கேன். அந்த பேரை நினைக்கிறச்சு அந்த அந்த உருவத்தை மனசுல கொண்டு வரேன், அந்த அலங்காரத்தை பாக்குறேன், அப்படியே சந்தோஷப்படுறேன். இதுக்கு பேர் சகுண பிரம்ம தியானம்னு பேரு. ஆரம்பத்துல சகுண பிரம்ம தியானத்திலேருந்துதான் நிர்குண பிரம்ம தியானத்துக்கு வரணும். இங்க பேசப்படுறது இந்த தியான யோகியினுடைய மனசுல ஆத்ம லட்சணங்களை அவன் வந்து தியானம் பண்றாங்கிறது நிர்குண பிரம்ம தியானம். எந்த விதமான ஆட்ரிபியூட்ஸுமே இல்லாத பிரம்மனைத்தான் தியானம் பண்றான். ஆனாலும் ஆரம்பத்துல எப்படி பண்றது? ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து எடுத்துக்கிறது? நான் திடீர்னு நான் வந்து பெரிய யோகி ஆயிட முடியுமா? யாராலையும் ஆக முடியாது. நம்ம ஒண்ணும் நினைச்சுக்க வேணாம், ஐயோ என்னால முடியலையேன்னு. அதெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. நிச்சயம் நம்மளால முடியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா துளி துளியா பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு வேண்டாத எண்ணங்களை நீக்கி ஒரு விதமான வேண்டிய எண்ணங்களாக, சரியான எண்ணங்களாக அந்த எண்ணங்களை முதல்ல மாத்துறோம். அப்படி அந்த 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 எண்ணங்கள் அப்ப அது என்ன ஆகுது? தாரணைன்னு வரும்போது ஒரே சீரான எண்ணங்களாக அது வந்து கொண்டே இருக்குது. அதுதான் சஜாத்திய விருத்தி பிரவாக அப்படின்னு சொல்ற. பிரவாகம்னாலே என்ன? இடைவிடாம ஓடுறதுன்னு அர்த்தம். நதி பிரவாகம் சொல்றோம் இல்லையா? நதி பிரவாகம்னா என்ன? எதுவும் நடுவுல டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த தாட் வந்து அது பாட்டுக்கு ஓடினா அதுதான் தியானம். அந்த அந்த தியானத்தை வந்து முறையாக பயிற்சி பண்ணக்கூடிய அந்த தியான யோகியினுடைய மனமானது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப போக்கஸ்டா இருக்கு, ஒன் பாயிண்டடா இருக்கு. அதுதான் அவனுடைய, அதைத்தான் இங்க அசையாத விவாத தீபம் அப்படின்னு உருவகப்படுத்துற. சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுக்வதி ஞான தீபிதே. ரெஃபரன்ஸ் எங்க? 4வது அத்தியாயத்துல. இந்த ஞான தீபித்தேன்னு அங்க சொன்னது என்ன? ஞானமாகிய விளக்கு அப்படின்னு. இங்க அந்த அசையாத அந்த விளக்கு இருக்கணும்னா அழகா அதுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறார் சுவாமிஜி. எப்படி கொடுக்குறாருன்னா, இந்த அசுத்தமான அந்தக்கரணம் இருக்கு இல்லையா, அதுதான் அகல் விளக்கு. இந்த அசையாத விவாத தீபத்தை ஒரு உருவகப்படுத்துறார். இந்த சுத்தமான அந்தக்கரணம் அப்படிங்கிறது ஒரு அழகான அகல் விளக்கு. அந்த ஏகாக்கிரதை, சித்த ஏகாக்கிரதைன்னா ஒரே தாட், அந்த ஆத்ம லட்சணங்களை மாத்திரம் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறது. அல்லது சகுண பிரம்ம தியானமா இருந்தாலும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிக்கொண்டே அங்க இங்க நிக்கிறது கிடையாது, எங்கேயும் பராக் பாக்குறது கிடையாது மனசால. அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒன் பாயிண்டட் தாட்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சித்த ஏகாக்கிரதை, அதுதான் திரி. திரி சரியா இல்லைன்னா விளக்கு எரியுமா? எரியவே எரியாது. திரி குண்டா இருந்தாலும் எரியாது, திரி ரொம்ப மெல்லிசா இருந்தாலும் எரியாது, திரி இதுவா இருந்தாலும் சரியா நிமிண்டி விடலனாலும் எரியாது. இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப இந்த திரிய சரியாச்சு. திரி எது? நம்மளுடைய எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் ஒரு போல இருக்கிறது தான் அந்த திரி. அதுக்கப்புறம் என்ன சொல்ற? எது எண்ணெய் இருக்கு? விளக்கு எரியணும்னா எண்ணெய் வேணும். எது எண்ணெய்னா குரு சாஸ்திர பக்தி மோக்ஷ இச்சா, இதெல்லாம் தான் எண்ணெய். எனக்கு வேணும் இந்த எண்ணெய்ங்கிறது இருந்தா தானே திரிக்கு வேலை இருக்கு. எண்ணெயே இல்ல காலி ஆயிடுச்சுன்னா திரி என்ன பண்ணும்? திரியால எரிய முடிஞ்சா கூட, திரிக்கு எரியக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தா கூட எரியாது. ஏன்? ஏன்னா அதுக்கு தேவையான இன்புட்டே இல்லை. இன்புட் என்னது? எனக்கு மோக்ஷ இச்சை வேணும். அதுதான் முக்கியமா, மோக்ஷ இச்சை இருக்கணும். அதுக்கு இந்த மோக்ஷ இச்சை எனக்கு இருக்குங்கிறது எனக்கு புரியறதுக்கே முதல்ல ஒரு சாஸ்திர பக்தி, குரு பக்தி எனக்கு இருக்கணும்.
இதெல்லாம் இருந்ததுனாதான் இந்த எண்ணமானது நல்ல எண்ணத்துல நிக்கணுமே. ஏகாகிரதையோட ஒரே எண்ணத்துல நிக்கணுமா இருந்ததுன்னா இந்த இந்த இன்கிரீடியன் இதுதான் எண்ணெயாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த ஜுவாலை, இங்க திரி எரியறதே அந்த ஜாலைங்கிறது என்ன? அதுதான் இந்த ஞான தீபம். இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விருத்தி ஞானம், எண்ணம், தாட், நானே தூய உணர்வு, நானே தூய உணர்வு, நானே தூய உணர்வுன்னு நினைத்து கொண்டே இருக்கிறது இல்லையா, அதுதானே தாட். அந்த ஒரு தாட்டை தான் கொடுக்குறோம். அந்த ஒரு தாட்டு நிக்காம அது அணையாம அசங்காம அது இருக்கணும். வைராக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா, இது அசையாம இருக்கிறதுக்காக போடப்படும் கண்ணாடி கூடு. இது அசையும். எப்படி அசையும்? எங்க எல்லா இடங்கள்லயும் காத்திருக்கு. காத்து இல்லாத இடம் உண்டா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? வீட்டுல ஒரு பஜனோ ஒரு பூஜையோ வைக்கிறோம். அத இடம் பத்தாது. எல்லாத்தையுமே பூஜா ரூம் நம்மளுக்கு உத்தணும்னு இருக்கும். அதுக்குள்ள எல்லாம் பண்ண முடியாது. அப்ப ஹால்ல வைக்கிறோம்னா என்ன பண்றோம்? அந்த விளக்க அணையாம இருக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி கூட போடும். அந்த கண்ணாடி கூடு என்னது அப்படின்னா, அது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வைராக்கியம். விவேக வைராக்கியங்கள்லாம் நம்ம சம்பாதிக்கிறோமே, சாதன சதுஷ்டிய சம்பத்தி எல்லாம் சம்பாதிக்கிறோம் இல்லையா, அந்த வைராக்கியம்ங்கிறது தான் கண்ணாடி கூடு. இந்த காத்தே நிவாத தீபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிவாதஸ்தக அப்படின்னு, நீ காற்று இல்லாத இடத்தில் இருக்கும் அப்படின்னு. அந்த காற்று இல்லாத இடம் அப்படிங்கிறது எதை சொல்றது அப்படின்னா, தேவையற்ற எண்ணங்கள் இல்லாத, அதான் விஜாத்திய விருத்தி நிவிருத்தின்னு சொன்னேன். தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நீக்கிவிட்டால் அப்ப என்ன ஆகுது? அந்த விளக்கு அசையறதுக்கான ஒரு காத்தானது இருக்கிறது கிடையாது. நம்ம இதுல பார்த்தோம், மூணாவதா நாலாவதா ஞாபகம், இந்திரியாணாம் ஹிச்சரதாம் என்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. நம்ம இந்த இது காத்துல படகு அலைக்கழிப்பது போல இந்திரியங்களை கட்டுப்படுத்தலைன்னா என்ன ஆகும்? அலைக்கழிச்சு கொண்டு போகும். அத சொன்னார் இல்லையா, இந்த இந்திரியங்களை அலைக்கழிக்க கூடியது எது அப்படின்னா, தேவையற்ற ஆசைகள், தேவையற்ற எண்ணங்கள். அதுதான் நீக்கணும். அதை நீக்கிட்டு சரியான எண்ணங்களோட அவன் இருக்கணும். இந்த சமாதி அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார் பதஞ்சலி மகரிஷி. ததேவ நிர்வாசா மாத்திரம் ஸ்வரூப சூன்யம் இவ சமாதி. வெறும் அந்த ஒரு விருத்தி மாத்திரம் தான் இருந்து கொண்டிருக்கக்கூடியது, வேறு எதுவுமே அந்த இடத்துல இருக்கல. அப்படிதான் அந்த, அதாவது அந்த சித்த ஏகாக்கிரதையானது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, வேற தாட்டே கிடையாது. அப்சார்ப்ஷன் சொன்னேன் இல்லையா, சமாதி இஸ் நத்திங் பட் அப்சார்ப்ஷன். இந்த நான் சமாதியில இருக்கேன், நான் சமாதி பயிற்சி பண்ணி கொண்டிருக்கேன், இப்ப நான் சமாதியை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இயல்பாக அந்த சமாதியானது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் அந்த யோகிக்கு அப்படின்னு சொல்ற. இப்ப எதை நாம திங்க் பண்ணணும்? ஆத்ம லட்சணம் அப்படின்னு சொன்னா எதை திங்க் பண்றது? நம்ம 2வது அத்தியாயத்துல என்னெல்லாம் படிச்சோம்? ஆத்மா நித்யக, ஆத்மா நிர்விகாரக, ஆத்மா ஷட்பாவ விகார ரஹிதக, ஆத்மா அவிகாரி அப்பிரமேயக ஸ்வப்பிரகாசக மனோவாச்சா மகோச்சரக அகர்த்தா அபோக்தா சர்வகதக பூர்ணக அபரிச்சின்னக ஏகக அத்விதீயக. இத்தனை விஷயம் படிச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம இப்ப ரிகலெக்ட் பண்ணி உட்கார்ந்த உடனே ரிகலெக்ட் பண்ணணும். அந்த ஸ்லோகத்துல எல்லாம் நாம பக்கத்துல எழுதி வச்சிருப்போம், இந்த ஸ்லோகம் இதை குறிக்கிறது, இந்த ஸ்லோகம் இதை குறிக்கிறது. அப்ப அது எல்லாத்தையும் உட்கார்ந்து இந்த லட்சணங்கள் இப்ப நான் சொன்னேனே, இது எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுட்டு அந்த எழுதி வச்சத திரும்ப 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 மனசுல ஒரு ஓட்டம் ஓட விட்டு கொண்டே இருந்தா, ஆத்மாங்கிற இடத்துல நான்கிறத முதல்ல ரீப்ளேஸ் பண்ணிடணும். நான் மாற்றமில்லாதவன் அவிகாரியக, நான் மாற்றமில்ல அவ்யயக அழிவில்லாதவன், அவிநாசி நாசமடையாதவன் அப்படின்னு நாம நமக்கு சொல்லிக்கொண்டே, அதெல்லாம் ஆட்டோ சஜஷன் மாதிரி இருக்கும். பட் அப்படி பண்ணினாதான் கொஞ்சம் கொஞ்சமா அது இயல்பாக நமக்கு ஏற்படும். அதனால இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீபமானது எப்படி அசையாமல் இருக்கிறதோ அதற்கு அது போலவே இந்த யோகியினுடைய உள்ளமானது அசையாமல் இருக்கிறது, அதுக்கு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்க. இங்க ஒரு ஒப்புமை ஒண்ணு கொடுத்திருக்க. நீங்க முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதுக்கு மனசை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ண. யோகம் பத்தி ஒரு டாபிக் நம்ம 4வது அத்தியாயத்துல பலவிதமான யஜ்யங்கள்ல யோக யஜ்யம் படிக்கிறச்சே யமம் நியமம் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க அதெல்லாம் ரிகலெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி நம்மளோட தாட்ஸை சரி பண்ணிக்கணும், என்னெல்லாம் நம்ம தாட்ல ப்ராப்ளம் ஏற்படுறது, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு நிறைய டைம் ஆகும்.
இதெல்லாம் ஒன் டேல ஒன் ஹவர்ல வரக்கூடிய விஷயம் இல்ல. திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருக்கேன். 2 காரணங்களுக்காக. ஒண்ணு, இதெல்லாம் எங்க நம்ம என்னைக்கு பண்ண போறோம் அப்படின்னு உற்சாகம் இழக்க கூடாதுங்கிறதுக்கு. இன்னொன்னு, இப்ப பிறவி கொடுத்திருக்காரே பகவான், இப்ப பண்ணலன்னா அப்புறம் எப்ப பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்கு. 2 காரணம் இருக்கு. உற்சாகம் இழக்க கூடாது, உத்வேகமும் வரணும். 2மே வரணும். அதுக்காக நாம இதை பிராக்டிஸ் பண்ணணும். சுவாமிஜி சொல்வர், எண்ணங்களை ஆள்பவன் யாரோ அவன்தான் சாதகன். எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் எண்ணங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன் தான் சாதகன். எண்ணங்களுக்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிறவன் இருக்கா இல்லையா, அவன் தான் சித்தன். மோட்சத்தை நன்றாக அவன் அறிந்து கொண்டிருப்பவன் யாருன்னா, இந்த எண்ணங்களுக்கும் எனக்கும் யாதொரு தொடர்பும் இல்லை. எண்ணம் எதை சார்ந்தது? மனதை சார்ந்தது. மனம் என்பது நானா? கிடையாது. மனம் என்பது ஜடம். நான் சேதன ஸ்வரூபம். நான் இந்த மனதிற்கு சாட்சியாக இருக்கிறேன். எனக்கு இந்த மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜஸ்ட் ஹேண்டிலிங் மை மைண்ட், அவ்வளவுதான். இது நமக்கு புரியுறது அப்படின்னா இந்த ஞான ஸ்வரூபமானது இங்க ஞான ஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த அப்சார்ப்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அப்சார்ப்ஷன் என்ன அப்படின்னா, ஆத்ம லட்சணத்திலேயே மனசு பரிபூர்ணமாக நிலைத்து இருப்பது அப்படின்னு. இதுக்குதான் அந்த உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம 20வது ஸ்லோகத்துல இருந்து படிக்கலாம். யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதி. இந்த 4 ஸ்லோகத்தையும் சேர்த்து ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, இந்த 4லயுமே யோகம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்த பகவான் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ற. யோகத்தினுடைய ஸ்வரூபத்தை இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ற. இந்த 20ஐயும் 23ஐயும் 3ல ஒரு பகுதியையும் சேர்த்து நாம புரிஞ்சுக்கணும். எப்படின்னாக்க, 20ல என்ன சொல்லியிருக்கார்? அது முதல்ல பொருளை பார்த்துடலாம், அப்புறம் எங்க சேர்க்கிறோம்னு சொல்லு. எத்திர எப்போது, எப்பொழுது, யோக சேவையா தியான பயிற்சியினால், விருத்தம் பண்படுத்தப்பட்ட, சித்தம் உள்ளமானது, உபரமதே அனாத்ம விஷயங்களிலிருந்து விடுபட்டு மெய்ப்பொருளில் ஒடுங்குகிறதோ, ச மேலும், எத்திர எப்போது, ஆத்மனா மனதினால், ஆத்மானம் ஆத்ம தத்துவத்தை, பஷ்யன்னு நன்கு உணர்ந்து கொண்டு, ஆத்மனி ஏவ ஆத்மாவிலேயே, துஷ்யதி இன்புற்றிருக்கிறானோ. இது வரைக்கும் சொல்லிருக்க. இப்ப இங்க சம்திங் ஹேஸ் டு பி கம்ப்ளீட் given for completion. அது என்னது அப்படின்னா, அந்த 23வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, தம் யோக சங்கீதம் இது வித்யா. அதை சேர்த்துக்கணும். அதனை தியானத்தின் தன்மை அல்லது தியானத்தின் பலன் என்று நீ அறிவாயாக. ஸ்வரூபம்னு எடுத்துட்டாலும் சரி, பலன்னு எடுத்துட்டாலும் சரி, இன் போத் வேஸ் இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, எப்போ நல்லா தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுனால அந்த மனசு நல்லா பண்படுத்தப்பட்ட மனசாயிடுறது. அந்த மனசு என்ன ஆயிடுறது, வெளியில இருக்கக்கூடிய பாக்கிய விவகாரங்கள்ல இருந்து விடுபட்டு மெய்ப்பொருளிலேயே ஒடுங்குகிறது. அது மாத்திரம் இல்ல, அது என்ன தியானம் பண்றது அப்படின்னா, தன்னை பற்றிய உண்மையை நன்கு அறிந்து கொண்டு அந்த ஆத்மாவிலேயே அவன் இன்புற்றிருக்கிறான். அவனுக்கு இன்பத்திற்கான பொருள் என்பது வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. யோக சேவையா நிருத்தம் சித்தம் எத்திர உபரமதே தம் யோகம் சம்ஹிதம் வித்யாத். இதான் இந்த ஃபர்ஸ்டையும் 20ஐயும் 23ஐயும் நம்ம கனெக்ட் பண்றோம். இந்த யோகம்னா என்னன்னு சொன்னேன்? அப்சார்ப்ஷன் சொன்னேன். ஒரு விருத்தியில அப்படியே முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறது. இந்த மனசுக்கு வேற விருத்திங்கிறதே கிடையாது. ததேவ நிர்பாசா மாத்திரம் ஸ்வரூப சூன்யம் இவ சமாதிஹி அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னேன். இந்த சமாதி அப்படிங்கிறது இந்த ஏக விருத்தியிலேயே இருக்கக்கூடியதுதான் சமாதி. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், தாட்லெஸ்னஸ் தான் சமாதின்னு நினைத்து கொண்டு எண்ணமே இல்லாம காணுமே, நம்மளுக்கு எண்ணம் இல்லாம இருக்க மாட்டேங்கிறதே நினைச்சு வருத்தப்படவே வேண்டாம். ஏன்னா அப்படி நினைச்சோம்னா நமக்கு வருத்தம் தான் வரும். மனதனுடைய சுபாவம் எண்ணம் இல்லாமல் அது இருக்கவே முடியாது. எண்ணங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். எந்த எண்ணத்தை நான் போக்கஸ் பண்றேன், அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு லைன்ல நிறைய விஷயங்கள் ஒரு கொடியில போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோப்ல நான் ஏதோ ஒரு டார்ச்சை போட்டு ஒரே ஒரு பொருளை போக்கஸ் பண்றேன்னா அந்த ஒரு பொருள் எனக்கு தெரியுமா இல்லையா?
அந்த மாதிரி என்னுடைய மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் போய்க்கொண்டிருக்கிறது. நான் ஒரு எண்ணத்தை நான் நிறுத்தி நிதானமாக சிந்தனை செய்ய முற்படுகிறேன். அதுதான் யோக சித்தவೃತ್ತಿ நிரோதகனா வேண்டாத விஷயங்களை எல்லாம் நிரோதம் பண்றது. அப்படி பண்ணினா என்ன ஆகும்னு பகவான் பதஞ்சலி சொல்றார். ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். வெரி பியூட்டிஃபுல் சூத்ரா. அப்படி பண்ணினா என்ன ஆறுது அப்படின்னா அவன் தன்னுடைய ஸ்வரூபத்தில் ஒடுங்கி விடுகிறான். வேற எங்கேயும் தாட்டு போகாது. அப்படி எங்கேயும் தாட்டு போகாத இருக்கு. அதுதான் சித்தவೃತ್ತಿ நிரோதக. அந்த நிரோதம்னா தடை பண்றது, நீக்கிறது. அதை தடை பண்றது எப்படி தடை பண்ணுவேன் அப்படின்னா, இது ஒரு ஒரு இது மாதிரி இருக்குல்ல, ஒரு டேம்ல வாட்டர் வந்துட்டே இருக்கு அப்படின்னா எப்படி தடை பண்ண? ஷட்டரை போட்டாதான் தடையாகும். இந்த ஷட்டர் போட்டாச்சு அப்படின்னா ஷட்டர் எதனால போடுறது? வேற அந்த எந்த விருத்தி நான் நினைக்கணும்னு இருக்கோ அந்த விருத்தியை நான் நினைக்கணும். அப்ப இந்த மனசு நம்ம நினைக்கலாம் மனசுல தானே இது எல்லாமே நடக்கிறது. அப்ப மனசை நாம எப்படி ஹேண்டில் பண்றது? மனசை எப்படி இது பண்றதுன்னா மனசை நாம இக்னோர் பண்றதுக்கு பழகிக்கணும். அப்படித்தான் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படி பண்றது? தொடர்ந்து யோக சேவையா அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து தியான பயிற்சி. இன்னைக்கு வரலையா, போயிட்டு போகுது. 10 நிமிஷம் உட்காந்தேன், மனசு எங்கெங்கயோ போச்சு, சரி போயிட்டு போறது போன்னு விட்டுட்டேன், எழுந்தாச்சு. திருப்பி நாளைக்கு முயற்சி பண்றேன். இந்த நிரோதம் பண்ணுவதற்கு, இதை தடை செய்வதற்கு, இந்த வேண்டாத விருத்திகளை தடை செய்வதற்கு நான் அதிகமான காலம் செலவழிக்கணும், உழைக்கணும். அது உழைச்சாதான் கிடைக்கும் எனக்கு. இந்த தியானம்ங்கிறது எனக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னா ஒரு ரிலேட்டிவ் பீஸ் கொடுக்கறது. பட் அப்சல்யூட் பீஸ் நானே தான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தியானம் எனக்கு உதவி பண்றது. இந்த ரிலேட்டிவ் பீஸ் கூட எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா என்னோட மெச்சூரிட்டியை பொறுத்துதான் அது கிடைக்கும். எனக்கு எந்த அளவுக்கு மனம் பக்குவப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் எனக்கு அந்த தியானத்தின் பலனானது. அதனாலதான் திருப்ப நியத்தமானசக விநியத்தம் சித்தம் இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படி? நிஸ்பிருக சர்வகாமேபியக நிஸ்பிருக இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா இதெல்லாம் நம்ம சரியா பண்ணிட்டோமான்னு நமக்கு நாமளே போட்டுக்கொண்டாதான் ஒரு ரேங்க் கார்டு. எனக்கு ஏன் வரலங்கிறச்சே நாம ஹானஸ்டா அதை திங்க் பண்ணி பார்க்க முடியும். எனக்கு வரலங்கிறதுனால அது தியானமே தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு ஏன் வரலன்னா என்னோட மைண்ட்ல ஏதோ கோளாறு இருக்கு. அப்ப அந்த மைண்டை முதல்ல ஹேண்டில் பண்றதுக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? தேவையற்ற எண்ணங்களை கம்ப்ளீட்டா நீக்கிறது. உபரமதே அப்படின்னு சொல்றாரு. உபரமா அப்படின்னாலே என்னன்னா ஒடுங்கி இருக்கிறது. வெளியில பாக்கியாலம்பனத்திலிருந்து ஒடுங்கி இருக்கிறது. அதுதான் உபரமா அப்படிங்கிற ஆச்சாரு. வெளியில பாக்கியன்னா வெளியில இருக்கக்கூடிய விற்த்திகள்ல நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடுல இருந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறது. அதுக்கு முதல்லயே என்ன சொன்ன? யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. நோட் பண்ணிக்கணும். அப்ப அதுக்கு இதுதான் நமக்கு வழி. நம்ம எல்லா விஷயத்திலையும் ஈடுபட்டு எல்லா விஷயத்திலையும் மூக்க விட்டோம்னா எப்படி நான் ஒடுங்கி இருக்கும் மனசு? ஒரு செகண்ட் கூட அது ஒடுங்கி இருக்காது. உபரமதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஆத்மஸ்வரூபத்துல உபரமதே. ஆத்மஸ்வரூபத்துல அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய லட்சணங்களை அது தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா அப்போ இந்த தேவையற்ற எண்ணங்கள் முதல்ல வெளியில போகணும். இந்த சித்தம் ஒடுங்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியமான இந்த தானத்தினுடைய பிரயோஜனமாக சொல்லப்படுறது. இந்த சித்தம் ஒடுங்கிறது எந்த இடத்துல ஒடுங்கிறது? தூய உணர்வை பற்றிய லட்சணங்களின் விருத்தியில் இது ஒடுங்குகிறது. எண்ணங்கள் பூரா இப்ப நான் சொன்னேனே அந்த மாதிரி நான் இதுல 2வது அத்தியாயத்துல என்னென்னலாம் பார்த்தோம்? நித்தியம், பூர்ணம், ஏகம், பரமார்த்தம், நிதானம், சாந்தம், சமம், திருக்கு, கூடஸ்தன், சாட்சி, ஏகம். இப்படியே இந்த எண்ணங்கள் கொண்டே இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகும்? வேற எண்ணங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். அது போயிடும் தானாவே அதை விரட்டி விட்டுருவோம். நம்ம இப்ப ஒரு பொதுவா ஒரு தாட் இருக்கும், மனசை நம்ம ஜெயிக்கணும், மனோ நாசம் பண்றது அப்படின்னு. மனசை நாசம் எப்படியாவது பண்ண முடியுமா? கைவில்லை நிலையத்துல அழகான ஒரு டிஸ்கஷன்ல இப்ப சொன்னேனே அந்த டிஸ்கஷனோட எண்டுல என்ன வரும்னா மனசை எப்படி நாசம் பண்றது? விதேக முக்தினாலதான் மனம் ஸ்வரூப நாசம் அப்படிங்கிறது ஆறுது. அதாவது ஸ்வரூப நாசம், அரூப நாசம், மனநாசம், ஸ்வரூபம் என்றும் அரூபம் என்றும் இருவகையா வகுத்துரைப்பார். இருவகையா வரும் இவற்றில் வினவாத ஜீவன் முக்தரிடத்தில் ஒன்றும் விதேக முக்தரிடத்தில் ஒன்றும் மேவும் கண்டாய். தனதான சத்துவமாய் மனம் சேடித்து தமசுரசசுகள் நசித்தல் ஸ்வரூபநாசம். விதேக முக்தியில தான் அரூபநாசம். மாத்தி சொல்லிட்டேன், சாரி.
விதேக முக்தியில தான் அரூப நாசம் நடக்கிறது. அனகா சத்துவம் தானும் லிங்க தேகம் அடங்கும் போது அடங்குதலே அரூப நாசம். மனசோட ஸ்வரூபமே என்ன அப்படின்னா இந்த இந்த 3 குணங்கள் மயமாகத்தான் இந்த மனசு இருக்கு. அப்ப என்ன சொல்ற, ஜீவன் முக்தர் ஆகும் பொழுது இந்த 3 குணங்களும் நமக்கு சமணப்படுகிறது. சத்துவம் மேலோங்கி இருக்கிறது, ரஜஸ் தமசு நசிக்கிறது. அப்ப அது ஸ்வரூப நாசம் அடைகிறது. விதேக முக்தி, விதேக முக்தினா இந்த பிசிக்கல் பாடி, பிசிக்கல் பிரசன்ஸ விடுறதுக்கு பேர் விதேக முக்தி. ஜீவன் முக்தி அப்படின்னா இங்க இருக்கும் பொழுதே நான் தூய உணர்வு என்று புரிந்து கொண்டு முக்தனாக வாழ்வது. அந்த முக்தி கிடைச்சாச்சு, இப்ப சொல்லியாச்சு, பகவான் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இத குரு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு, நான் தான் தூய உணர்வுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து. இப்ப நமக்கு தெரிஞ்சதுதான் அந்த விஷயம். இப்ப நம்ம என்ன இப்போ ஜீவன் முக்தக, நான் இதுக்கப்புறமும் வாழணும். இந்த பிராரப்தம் எப்படி என்ன கொண்டு போறதோ அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். அது அந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், இந்த ஞானத்தை பெற்று ஞானத்தில் நின்று வாழக்கூடியவர்கள் ஜீவன் முக்தர்கள். அந்த ஜீவன் முக்தர்களுக்கு மனசுல எந்த விருப்பு வெறுப்பு எதுவும் இருக்காது. ஏன்னா ரஜசும் தமசும் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். வெறும் தூங்குறதுக்கு சாப்பிடறதுக்கு வேண்டிய அளவுக்கு தான் இருக்கும். மற்றபடி அது ஆக்டிவாவே இருக்காது. சத்துவம் இருக்கும். சத்துவத்தையும் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் வைத்துக் கொண்டிருப்பார். அப்ப அந்த இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, நான் இப்படியே இருந்து கொண்டே இருக்க முடியுமா, ஆண்டும் இருக்க முடியுமா, நான் அதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு போகணும் இல்லையா, இந்த உலகத்தை பிராரப்தம் முடியிற போது நான் இந்த உலகத்தை விட்டு கிளம்பணும், இந்த பாடியை நான் கொடுத்துடணும் பூமாதேவிக்கு. அப்படி கொடுத்துட்டு போகும்போது எனக்கு என்ன கிடைக்கிறதுனா விதேக முக்தி கிடைக்கிறது. இந்த தேகத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கிறது. அப்போ எனக்கு மனசு கம்ப்ளீட்டா நாசமாயிடுறது, அரூப நாசம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த அப்படி இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மனோநாசம்னு ஒரு டாபிக் வச்சுலாம் பேச முடியாது. மனோநாசம், நான் மனசை நாசம் பண்றேன், மனசை நான் வந்து இது பண்றேன், நான் மதிக்க மாட்டேன், மதிக்காம இருக்கலாம், தப்பு கிடையாது. நான் மனசே இல்லாம நான் இருப்பேன்னு எல்லாம் சொன்னாக்கா அதெல்லாம் ரொம்ப டுபாக்கு, அதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாது. அதனால என்ன அப்படின்னா, இந்த மனோநாசம் டாபிக்ல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மனசை எப்படி நான் மதிக்காம இருப்பேன் அப்படின்னா, முதல்ல நான் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மனசு மித்யா, மனசு உண்மை அல்ல, அது ஒரு ஜடம். அதுல எந்த எண்ணங்கள் வந்தாலும் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுல நித்தியத்தன்மை இல்ல, சத்தியத்தன்மை இல்ல. அதனால இந்த மனச நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு நாளைக்கு பார்த்தா எழுந்து கடிச்சு அவ்வளவு உற்சாகமா இருக்கு, ஒரு நாளைக்கு பாக்குறவங்களை எல்லாம் திட்டலாம் போல கடுக்கடுன்னு வருது, யாருமே என்ன எதுவுமே பண்ணல, எனக்கு திடீர்னு உற்சாகம் வருது, எனக்கு திடீர்னு வந்து உற்சாகம் குறையிறது, யார வந்து குத்தம் சொல்றது, மனசுதான். அன்னைக்கு என்ன பிராரப்தத்துடைய வேலையோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பாட்டுக்கு ஆட்டம் ஆடிட்டு கிடக்கு. அப்ப இதை நம்ம மதிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இதை மதிச்சு இது பின்னாடி நம்ம போனோம்னா அப்ப நமக்கு இந்த தியானம் கீனம்னா ஒண்ணும் பண்ணவே முடியாது. அதனாலதான் சொல்றார், இந்த மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்கள்ல எது தேவையற்ற எண்ணங்களோ அது எல்லாத்தையும் நீக்கணும். தேவையுள்ள எண்ணம் எது அப்படின்னு சொன்னா ஆத்ம சிந்தனை ஒண்ணுதான் நமக்கு தேவையுள்ள எண்ணம். அதனால நாம இதைத்தான் வந்து திருப்பி ஆத்மானம்னு சொல்லும் பொழுது, இந்த ஆத்மனான்னு சொல்றச்சே இந்த மனசை எப்படி சொல்றாரு அப்படின்னா, தியானத்தினால நன்றாக பக்குவம் அடைந்த இந்த மனம் அப்படின்னு சொல்ற. சோ தொடர்ந்து தியானம் பண்ணக்கூடிய அந்த யோகிக்குத்தான் இந்த மனம் வந்து பக்குவம் அடையும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கே பண்ற விஷயம் இல்ல, இத டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணி பில்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆத்மனி ஏவ துஷ்யதி அப்படின்னு சொல்ற, தன்னிலேயே தான் இன்புற்று இருக்கிறான். இதை பத்தி நம்ம நிறைய வாட்டி படிச்சுட்டோம். நம்ம பிரஜகாதி யதா காமான் அங்கிருந்து ஆரம்பிச்சு எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து சிதப்பிரஜனை பத்தி படிக்கிறோமோ, தானி சர்வாணி சையம்ய யுக்த ஆசீத மத்பர, இதுல 3வது அத்தியாயத்துல படிச்சிருக்கோம். ஆத்மரதி ரேவஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ட மாணவக தஸ்ய காரியம் ந வித்யதே, அதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? அப்போ ஆத்மனி ஏவ சந்துஷ்டக அங்கேயும் பார்த்திருக்கோம். இங்கேயும் என்ன சொல்றாருன்னா ஆத்மனி ஏவ துஷ்யதி, அவன் வந்து இந்த ஆத்மாவை பற்றிய சிந்தனை, ஆத்மாவை பற்றிய லட்சணங்களிலேயே மூழ்கி இருக்கிறான், அதிலேயே அவன் வந்து இன்புற்று இருக்கிறான். வேற எனக்கு அதுல இருந்து வெளியில வந்து ஒரு 4 ஜிலேபி சாப்பிட்டாதான் மனசு திருப்தியா இருக்கு, நிம்மதியா இருக்குன்னு இல்ல, ஒண்ணுமே கிடையாது. பேசாம உட்கார்ந்து ஆத்ம சிந்தனை பண்ணிட்டு இருந்தாலே he feels so fresh, he feels refreshed and she is happy also. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேற பாக்கிய சாதனம், அதனாலதான் உபரமத்தே அப்படின்னு போட்டு, பாக்கிய சாதனம்ங்கிறது ஒண்ணும் கிடையவே கிடையாது. இந்த மனசுக்கு வந்து ஆனந்தம் ஏற்படுறது அப்படின்னு நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா ஆனந்தம் வருது,
ஒரு உடுத்திண்டா ஆனந்தம் வருது, ஒரு மனுஷங்க பக்கத்துல இருந்தா ஆனந்தம் வருது. இந்த ஆனந்தம் எல்லாத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். விசாரம், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்ன தெரியும்? சாப்பிடுற வரைக்கும் தான் அந்த ஆனந்தம் இருக்கு. சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்மளுக்கு மனசாட்சி என்ன சொல்றது? இத்தனை திங்கறியே, உனக்கு உடம்புக்கு ஒத்துக்குமா? உடனே வந்து கவலை வருது. எத்தனை சுகர் ஏறி இருக்குன்னு பார்க்கலாமான்னு தோன்றுது. இல்ல நமக்கு பிபி இருந்ததுன்னா அதை செக் பண்ணலாமான்னு தோன்றுது. அப்ப டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு கில்ட் ஃபீலிங் வேற வருது. நம்ம உடம்ப நம்ம சரியா பாத்துக்க முடியல. அப்ப இந்த இன்பம்ங்கிறது துக்க யோனையே ஏவச்ச முன்னாடியே பார்த்திருக்கோம் இதெல்லாம். நம்ம எந்த விஷயத்தினால இன்பம் வந்தாலும் அது துக்கத்தோடு கூடியதாகத்தான் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த நித்தியம் இந்த ஆனந்தம்ங்கிறது அனித்தியமான ஆனந்தம். ஒரு மனுஷங்களை பார்க்கிறோம், ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அவங்கள விட்டு பிரியும் பொழுது பரம துக்கமா இருக்கு. அப்ப அந்த சந்தோஷத்துக்கு என்ன வேல்யூ இருக்கு? சந்தோஷம் உண்மையா இருந்தா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமே மனசு. பார்த்திருக்கேன் சந்தோஷம், பார்த்திருக்கேன் சந்தோஷம் இருக்கிறது இல்ல. ஆமா எப்பயோ பார்த்தேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்ப பார்க்க போறேனோ வருதா இல்லையா? ஒரு ஏக்கம், ஒரு இது சைனஸ் எல்லாம் வருதா இல்லையா? ஏன் வருது அது? அது ஏன் வருதுன்னா அந்த சந்தோஷம் முழுமையான சந்தோஷம் இல்லையே. அது வெறும் அனித்தியமான சுகம். அப்ப அந்த சுகம் எங்க ஏற்படுறது? மனசுல ஏற்படுறது. ஒரு 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 வசனம் உண்டு. எத் பிராபியம் தத் அனித்தியம். எது அடையப்படுகிறதோ அது அனித்தியம். இந்த சுகத்தை நான் அடைந்தேன். நான் சினிமா பார்த்தேன், சுகமா இருந்தது, ஜாலியா இருந்தது அந்த சினிமா பார்க்கறது. இதை நான் அடைந்தேன். சினிமா தியேட்டர்ல இருந்து வெளியில வச்சையே ஆட்டோ நிக்கர்ச்சையே போயிடுது எனக்கு. ஆட்டோ கிடைக்கல, கார் கிடைக்கல, கேப் கிடைக்கல, என்னையா இது, என்ன தியேட்டர் இது அப்படின்னு நமக்கு தோன்றதா இல்லையா? அங்க உட்காந்து ஓஹோன்னு ஆஹான்னு சிரிச்சு சிரிச்சு கலாட்டா பண்ணி ஜாலியா பார்த்து எல்லாம் வந்தாச்சு. வெளியில வந்தா வெயில் மண்டைய பொழக்கிறது, இந்த ஷோவை போய் புக் பண்ணிய இதுக்கு நீ சாயந்தரம் புக் பண்ணிருக்கலாம், நீ ஏன் இப்படி பண்ணின அப்படி இப்படின்னு நம்ம பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் எடுத்து கொட்டி உள்ள இருந்த ஆனந்தம் உண்மையா, இப்ப பண்ணிட்டு இருக்கிறது உண்மையான்னு கேட்டா ரெண்டுமே உண்மை இல்ல சொல்ல போனா. அதனால என்ன அர்த்தம்னா இந்த மனசுல ஏற்படக்கூடிய ஆனந்தம்ங்கிறது அனித்தியமான ஆனந்தம். அது சுவாபாவிகமான ஆனந்தம் கிடையாது. சுவாபாவிகம் அப்படின்னா அதுல ஏற்கனவே எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபமாவே இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தண்ணிக்கு என்ன குணம்? சுவாவமான குணம் என்ன? தண்ணிக்கு குளிர்ச்சி தான் சுவாவமான குணம். அதுக்கு சூடு நம்ம அடுப்புல ஏத்தி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூடு வந்துடும். சூடு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? குளிர வச்சா குளிர்ந்துடும். சுவாபாவிகமான குணம்ங்கிறது என்ன? தண்ணிக்கு குளிர்ச்சி. சூடுங்கிறது ஏத்தி வைக்கப்பட்டது. இந்த மனசுக்கு சுவாபாவிகமாக இருக்கிறது என்ன குணம்னா துக்கம்தான். அதுக்கு எப்பவுமே இன்பம்ங்கிறது குணம் கிடையாது. அதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. திடீர்னு ஒரு சமயத்துல இன்பமா இருக்கிறது மாதிரி தோன்றுகிறது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புஷ்ன்னு போயிடுறது. நம்ம இன்பம் அப்படிங்க நாம என்ன நினைக்கிறோம்னா இந்த மனசு இன்பம் ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த இன்பம் நிலைத்து இருக்கும் அப்படின்ற ஒரு போலியான ஒரு திருப்தியானது நமக்கு ஏற்படுறது. அதனால மனசு என்ன நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்னா மனசு மாயையினுடைய காரியம். இது துக்கமயமானதுதான். இந்த துக்கஸ்வரூபமான மனசுக்கு சுகம் அப்படிங்கிறது ஒரு தோற்றமாக மட்டும்தான் இருக்கிறது. ஆனா இந்த தோற்றத்தின் பின்னாடி நாம பேயா அல அலன்னு அடையிறோம். எப்படியாவது இந்த சுகத்தை நான் தக்க வச்சுக்கணும். இதுல எந்த விதமான முயற்சிகள் இருந்தாலும் சரி, லௌகீகமான ஆன்மீகமான எந்த விதமான முயற்சிகள்ல நாம ஈடுபட்டாலும் மனதுக்கு ஏற்படக்கூடிய சுகத்துல நாம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம்னு சொன்னா அது நிச்சயமாக அது ஷார்ட் லிவ்டா தான் இருக்கும். அந்த ஆனந்தம் உண்மை அல்ல. அது அனித்தியமான ஆனந்தம். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் அப்படிம்பார் சுவாமி. திருக்குறள்ல இருக்கு. அவா இருக்கு. என்ன எது வந்து உனக்கு பேரின்பம்ங்கிறது எது தரும்னா இந்த ஆசையெல்லாம் விட்டு ஒழி. இந்த அல்பமான விஷயங்களில் நான் திருப்தி அடைகிறேனே அந்த திருப்தி எல்லாத்தையும் நான் விட்டு ஒழிச்சேன் அப்படின்னு சொன்னா அப்பதான் எனக்கு பேரின்பம் அப்படிங்கிறது என்னங்கிறது புரியும். நான் தான் பேரின்ப வடிவினங்கிறது புரியறதுக்கு மனசு என்ன பண்ற கேமோஃபிளேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி மூடி மறைக்கிறது. பல விஷயங்களை கொடுத்து இதுதான் உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எனக்கு மனசு வந்து அதை மூடி மறைக்கிறது. ஒரு ஒரு இடத்துல சுவாமிஜி சொல்லுவார், அமைதியே வடிவான இறைவனுக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு ஒரு பக்தன் வந்து கேட்டான். சுவாமிக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ், நான் எப்படி சுவாமி அடையிறது? ஆனா அடையறதுலதான் பாதி கவனம் இருக்கு. எப்பவுமே பொதுவாகவே அடையறதுலதான் கவனம் இருக்கு. அதுக்கு ஒரு குரு சொன்னாராம், உன்னோட ஆசைகளோட நீளம் எவ்வளவோ அவ்வளவு தூரம் அப்படின்னு. என்ன அர்த்தம் அதுக்கு? நீ ஆசைய குறைச்சேன்னா நீ உனக்கு டிஸ்டன்ஸ் குறைஞ்சு போயிடும், சக்குன்னு நீ அடைஞ்சு விடலாம் அப்படின்னு. அதையே நாம இப்படி போட்டு பார்த்துக்கணும்.
இந்த ஆத்ம லட்சணங்கள் நம்முடைய மனதில் அசையாத நிவாத தீபமாக இந்த மனம் இருந்து அதையே எண்ணிக்கொண்டிருப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? எவ்வளவு நாட்கள் நான் புற ஆசைகளில் புற இச்சைகளில் கவனத்தை செலுத்துகிறேனோ அவ்வளவு நாட்கள் ஆகும். நம்மளும் அதை போட்டுக்கலாம். அழகா சுவாமிஜி ஒரு இது கொடுத்திருக்காரு, நமக்கு க்ளூ கொடுத்திருக்கு. நம்ம அதை வச்சுக்கொண்டு நம்ம இதை பண்ணலாம். இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஆனந்த வடிவினன் தான். நான் ஒரு பொழுதும் துக்கமாக இருப்பதே கிடையாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்பதாங்க ஒரு போன் வந்தது, கொஞ்சம் மனசு கூட கஷ்டமா போச்சு, ஏதோ கிளாஸ் இருக்கேன்ட்டு வந்து உட்கார்ந்தேங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? துக்கமாக நீ இருக்கும் பொழுதும் கூட, துக்கத்திலேயே நீ இருக்கும் பொழுதும் கூட நீ ஆனந்த வடிவினன் தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதாவது ஆனந்தம் என்பது உன்னுடைய ஸ்வரூபம். தண்ணீருக்கு குளிர்ச்சி எப்படியோ அப்படி ஆனந்தம் என்பது உன்னுடைய ஸ்வரூபம். அதை மாத்த யாராலையும் முடியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கனா, இந்த மனசுல ஏற்படக்கூடிய ஆனந்தம் தான் நிஜ ஆனந்தம்னு நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அது எதனாலனா உன்னோட புத்தியில இருக்கிற அகங்காரம், தன் உணர்வு இருக்கு இல்லையா, அது உன்னை குழப்புறது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மைன்னு உனக்கு காமிக்கிறது. ஆனா அது உண்மை கிடையாது. அதுல இருந்து நீ மீண்டு வந்து நீ உன்னுடைய உண்மையான ஸ்வரூபமான நானே ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கறதுல மனச திருடமா வைக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் யோக சங்கீதம், அப்பதான் அது யோகமானது, தியானமானது சித்திக்கிறது அப்படிங்கிற. அப்ப என்ன, அப்ப இதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணும்? நம்ம மனசுக்கு எதையாவது கொடுத்து கொடுத்து அதை ஹாப்பினஸ் டேஸ்ட பாக்குறதுக்கு நம்ம பழகிட்டோம். வெளியில இருந்து ஒரு பொருளை கொடுத்து 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 நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் கிளுகிளுப்பை டு இந்த கிளாஸ் அப்படின்னு ஒரு ஜேர்னி வச்சுக்கலாம். நம்ம குழந்தையா இருக்கிறச்சே கிளுகிளுப்பை வேணும் நான் சிரிக்கிறதுக்கு. அப்புறம் இப்ப எனக்கு கிளாஸ் இருந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப இப்ப ஒரு இதுக்கு நடுவுல எத்தனையோ பெரிய ஜேர்னி இது. இந்த ஜேர்னிக்குள்ள ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு விஷயம் எனக்கு இன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் அத்தனையுமே உண்மையிலேயே துக்கத்திற்கு காரணம் தானே தவிர இன்பத்திற்கு காரணம் அல்ல. இன்பம் என்பது இங்கு ஒரு போலியான ஒரு தோற்றமாக மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஆத்மானந்தம் அல்ல. மனசுல ஏற்படக்கூடிய ஆனந்தம் இருக்கே, அது ஆத்மானந்தம் அல்ல. சித்த உபரமக பத்தி சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்துல. ஆத்ம தர்சனத்தை பத்தி சொல்லியிருக்கார். இந்த இந்த ஆத்ம லட்சணங்களை நாம சிந்திக்கிறது தான் நம்மளுடைய ஆத்ம தரிசனம். ஆத்ம துஷ்டிகி, 3 விஷயம். ஆத்ம துஷ்டிகி, ஆத்மாவிலேயே அந்த லட்சணங்களை சிந்திப்பதனாலேயே இன்பமுற்று இருக்கக்கூடியது. அந்த ஆத்மாவிலேயே தன்னில் தானே இன்புற்று இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே இத பிரஜகாதி யதா காமான்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க அந்த கிளாஸ் எல்லாம் திரும்ப ஒரு தடவை கேட்டு பாருங்க. தன்னில் தானே இன்புற்று இருக்கிறான் அப்படிங்கிறத மனசுல நல்ல உரமாக ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா, இந்த தியானமானது அவனுக்கு நன்றாக பயன்படும். தியானத்தின் பயன் என்னன்னா, இந்த வெளியில இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு இது பண்ணாம ஏங்காம தன்னுடைய ஸ்வரூப லட்சணத்திலேயே தானே ஆனந்த ஸ்வரூபம் என்பதை திருடமாக பயிற்சி செய்து புரிந்து கொள்வது. இது ஃபுல்லா புத்தியில தான் இருக்கு, வேற எதுலயுமே இல்லை. இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம இத வகுப்பை முடிச்சுக்கலாம். பாக்கி இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்களுடைய பொருளை நம்ம அடுத்த வகுப்புல சிந்தனை பண்ணலாம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. ஓம்